இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வாரம் 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன் 10/6/2024 16/6/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால், சனி பகவான் கடகராசி என்பவர்களுக்கு உங்கள் 8வது வீட்டில் இந்த வாரத்தில் இருக்கார். சட்ட விஷயங்களால் இந்த வாரம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். இந்த விஷயம் உங்களை எப்போதும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களால் சரியான தூக்கம் வராமல் போயிடும். இந்த வாரம் உங்கள் முதலீடுகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய அனைத்து எதிர்கால திட்டங்களையும் நீங்கள் பெரும்பாலும் ரகசியமாக வச்சிருக்க வேண்டி வருது. இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் இந்த திட்டங்களை பயன்படுத்தி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்துவார். வியாழ பகவான் உங்கள் சந்திரனின் 10வது வீட்டில் அமர்றாரு. அதனால் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்களில் பொறுமையை இழக்க வேணாம். ஏன்னா எதையாவது விவாதிக்கையில் உங்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதுக்கு பின்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில சிறிய விஷயங்களில் மழையை உருவாக்குவாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா பிரச்சனை தானாக தீர்க்கப்படும். உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினா உங்கள் மனதை நேர்மறையாக வச்சிருக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அதை. ஏன்னா இந்த வாரங்கள் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும். இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பல மாணவர்கள் கல்வியிலும் மற்ற பாடத்திட்ட நடவடிக்கைகளிலும் சிறப்பாக செயல்படணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் படிப்பில் மட்டுமல்லாது வேறு பல பாடநெறி நடவடிக்கைகளிலும் உங்களை மதிப்பிடுவாங்க. அதனால் எல்லாவற்றிலும் ஆர்வத்துடன் பங்கேற்று உங்களின் சிறந்த செயல்திறனை கொடுக்கணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கு யாகம் செய்யுங்க. கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சனி பகவான் உங்கள் 8வது வீட்டில் இருக்கார். சட்ட விவகாரங்கள் இந்த வாரம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். ஏன்னா இந்த விஷயம் உங்களை எப்போதும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களால் சரியான தூக்கம் வராமல் போயிடும். இந்த வாரம் உங்கள் முதலீடுகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய அனைத்து எதிர்கால திட்டங்களையும் நீங்கள் பெரும்பாலும் ரகசியமாக வச்சுருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் இந்த திட்டங்களை பயன்படுத்தி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்துவார். வியாழ பகவான் உங்கள் சந்திரனின் 10வது வீட்டில் அமர்றாரு. இது நடக்கும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களில் பொறுமையை இழக்க வேணாம். என எதையாவது விவாதிக்கையில் உங்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதுக்கு பின்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில சிறிய விஷயங்களில் மழையை உருவாக்குவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலன்னா பிரச்சனை தானாகவே தீர்க்கப்படும். உங்கள் கடின உழைப்பின் மூலம் பலனை நீங்கள் அறுவடை செய்ய விரும்புனீங்கன்னா உங்கள் மனதை நேர்மறையாக வச்சிருக்க முயற்சி செய்யணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும். இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பல மாணவர்கள் கல்வியிலும் மற்ற பாடத்திட்ட நடவடிக்கைகளிலும் சிறப்பாக செயல்படணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் படிப்பில் மட்டுமல்லாது வேறு பல பாடநெறி நடவடிக்கைகளிலும் உங்களை மதிப்பீடு செய்வாங்க. எல்லாத்துலேயும் ஆர்வத்துடன் பங்கேற்று சிறந்த செயல்திறனை கொடுக்கணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு யாகம் செய்யணும். கடகராசி அன்பர்களுக்கு பொன்னும் பொருளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். 5-10 அதிபதி செவ்வாய் ஆட்சி பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுது. வழக்குகளில் திருப்பம் ஏற்படும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். கௌரவ பதவியெல்லாம் கிடைக்கும். சிலர் வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலைக்கு மாற்றல் பார்ப்பீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாட்களாக குலதெய்வத்தை பார்க்கணுன்னு ஆவலில் இருந்தீங்கன்னா இப்போ அந்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட இடமாற்றமெல்லாம் கிடைக்கும். மேலும் குலதெய்வத்தை பார்க்கணுன்னு நினச்சவங்களுக்கு செவ்வாய் அந்த பலனை ஏற்படுத்துகிறாரு.
உங்கள் மேல் அக்கறை மதிப்பு மரியாதை உள்ளவங்க யார் என்பதை புரிஞ்சு சொன்ன கடவுள் வழங்கும் சந்தர்ப்பமாக இதை எடுத்துக்கிட்டு வாழ வேண்டிய காலம். தனம் வாக்கு ஸ்தான அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் விரையாதிபதி புதனுடன் சேர்க்கை பெறாரு. வார முற்பகுதியில் சிறு குழப்பங்கள் மேலும் சுணக்கங்கள் இருக்குது. பிற்பகுதியில் அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விலகுது. முதல்ல தடுமாறி பின்னர் வேகம் எடுக்கும் வாரம். கல்யாண முயற்சி கைகூடும். ஆரோக்கியத்தில் நிலவிய தொல்லைகள் எல்லாம் அகலும். பராசக்தியை வழிபட்டீங்கன்னா மன நிம்மதி கூடும். சிம்ம ராசிக்காரவங்களை எடுத்துக்கிட்டா உங்கள் விஷயத்தில் உங்கள் ஜாதகத்தில் வியாழ கிரகம் உங்கள் 10வது வீட்டில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் கடந்த மாதத்தில் சிறந்த ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளை விட இந்த வாரம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்க்கையை அடைய முடியுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் முழு ஆதரவாக பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள் சந்திரன் ராசியில் 2வது வீட்டில் கேது மகாராகு அமர்றாரு. உங்கள் வீட்டை பழுது பார்க்குறது இல்லை டெக்கரேஷன் செய்கிறது இந்த மாதிரி உங்கள் பணத்தை அதிகம் செலவிடுவீங்க. ஆரம்பத்தில் இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் உங்கள் நிதி நெருக்கடிக்கு இந்த செலவு முக்கிய காரணமாக வெளிப்படும். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் புதிய அல்லது சிறிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் குடும்ப சூழலில் மகிழ்ச்சியை தருது. இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவமும் பரஸ்பர அன்பும் தெளிவாக தெரியுது. இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமை ஆரம்பத்திலிருந்தே அதிகரிக்குது. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்தை கொண்டுட்டு வருது. ஆனால் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சில மன அழுத்தங்களை தருது. இந்த சூழ்நிலையில் உங்களை அமைதியாகவும் எல்லா வகையான மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் உங்களின் பல பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து அனைத்து விதமான சிரமங்களிலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீங்க. இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பாஸ்கராய நமகன்னு தினமும் 19 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வியாழ கிரகம் 10வது வீட்டில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் கடந்த வாரத்தில் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் எடுத்த முயற்சிகளை விட இந்த வாரம் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைய முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் முழு ஆதரவாக பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள் சந்திரனின் ராசியில் 2வது வீட்டில் கேது மகாராஜர் இருக்கார். உங்கள் வீட்டை அலங்கரிக்க அல்லது பழுது பார்ப்பதற்கான உங்கள் பணத்தை அதிகம் செலவிடுவீங்க. ஆரம்பத்தில் இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் எதிர்காலத்தில் உங்கள் நிதி நெருக்கடிக்கு இந்த செலவு முக்கிய காரணமாக வெளிப்படுது. இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் புதிய அல்லது சிறிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சூழலில் மகிழ்ச்சியை தருது. இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவமும் பரஸ்பர அன்பும் தெளிவாக தெரியும். இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமை ஆரம்பத்திலிருந்தே அதிகரிக்கலாம். இது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வருது. ஆனால் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சில மன அழுத்தங்களை தருது. இந்த சூழ்நிலையில் உங்கள் அமைதிக்காகவும் எல்லா வகையான மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் உங்களின் பல பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து அனைத்து விதமான சிரமங்களிலிருந்தும் விடுபட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீங்க. இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பாஸ்கராய நமகன்னு தினமும் 19 முறை ஜெபிக்கணும். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறக்கூடிய வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. சோதனைகள் எல்லாம் முடிகிறனால 4-9 அதிபதி செவ்வாய் ஆட்சி. இதுவரை முயற்சி செஞ்சோம் ஏதாவது ஒரு காரியம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். இறையொருளால் சின்ன முயற்சியில் வெற்றி பெறும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். கம்பீரமான அரசாங்க பதவி கிடைக்கும். தடைப்பட்ட சம்பள உயர்வும் உத்தியோக உயர்வும் இந்த வாரத்தில் கிடைக்கும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் மொத்தமாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். வியாபாரம் பெருகும். சிலருக்கு புதிய தொழில் துவங்கும். சிந்தனை உதயமாகும். களத்திரஸ்தானம் பலம் பெறுது.
இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அகலும். ஜாமீன் வழக்குகள் தள்ளுபடியாகும். சிலர் குடியிருக்கும் வாடகை வீட்டை விலைக்கு வாங்குவீங்க. பெண்களுக்கு பிள்ளைகளின் திருமணத்திற்கு சீர்வரிசை வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கும். காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கும். மறு திருமணத்திற்கு மனம் நிறைந்த வாழ்க்கை துணை அமையும். புதிய வாகனம் சொத்து வாங்கி மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும். சிவ வழிபாடு எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். விரும்பியதையும் அடைய முடியும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கன்னிராசி அன்பர்களுக்கு கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் மேடான இடத்துல போய் அமர்றாரு. இந்த சூழ்நிலையில் காப்பி அல்லது டீயை விரும்புனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோப்பைக்கு மேலே சாப்பிட வேணாம். இந்த வாரம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்குது. குறிப்பாக இதய நோயாளியாக இருந்தால் காப்பி குடிப்பதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா மருத்துவர்கிட்ட போக வேண்டி வரும். வியாழக்கிழமை உங்கள் சந்திரன் ராசியில் 9வது வீட்டில் இருந்தால் இந்த வாரம் நிதி சம்பந்தமாக வேகத்தை பராமரிக்க குறைந்த முயற்சியில் கூட நல்ல லாபத்தை பெற முடியுது. இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் நிலைப்பாடு உங்கள் எதிர்பாராத செலவுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதனால் உங்கள் பணத்தை அதிக அளவில் சேமிப்பதில் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் நீங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது உங்கள் ஆலோசனைகளையும் உங்கள் பார்வையையும் திணிப்பீங்க. இருந்தாலும் இதை செய்வதை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுறீங்க. ஏன்னா இது உங்கள் உருவத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இல்லை. உண்மையில் நீங்கள் மற்றவங்களை கோபப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு எதிராக நிற்க செய்வீங்க. இந்த வாரம் எந்த ஒரு கூட்டாண்மை வணிகத்திலும் பணிபுரியும் வணிகர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட்டாளர்களுடன் பணிபுரியையில் சாதுரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டணும். இல்லைன்னா அவங்க உங்களை பெரிய அளவில் ஏமாத்திடுவாங்க. எப்பொழுதும் சுறுசுறுப்பான இயல்புக்கு பெயர் பெற்று போன அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். உற்சாகம் குறைவாக இருக்குது. நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்ற மந்திரத்தை 41 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிதி சம்பந்தமான முயற்சிகளை எடுப்பதில் குறைஞ்ச அளவு எஃபர்ட் போட்டாலே அதிக நிதி கிடைக்கும். உங்களுக்கு பார்வையையும் ஆலோசனைகளையும் மற்றவங்க உறவினர்கள் மீது உங்கள் ஆலோசனைகளை திணிக்க நினைப்பாங்க. இருந்தாலும் இதை செய்வதை தவிர்த்துருங்க. ஏன்னா இது உங்கள் உருவத்திற்கும் ரொம்ப பயனுள்ளதாக இல்லை. உண்மையில் நீங்கள் மற்றவங்களை கோபப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு எதிராக நிற்க செய்யலாம். இந்த வாரம் எந்த ஒரு கூட்டாண்மை வணிகத்திலும் பணிபுரியும் வணிகங்கள் உங்கள் கூட்டாளர்களுடன் பணிபுரியையில் சாதுரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டணும். இல்லைன்னா அவங்க உங்களை பெரிய அளவில் ஏமாத்திடுவாங்க. எப்பொழுதும் சுறுசுறுப்பான இயல்புக்கு பெயர் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் உற்சாகம் குறைவாகவே இருக்குது. இதனால் படிப்பில் கூட கவனம் செலுத்த முடியலை. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை 41 முறை ஜெபிக்கணும். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகும். வார இறுதியில் ராசி அதிபதி புதன் சூரியன் சுக்கிரனுடன் ஆட்சி. சுக்கிரனுடன் இணைவு பெற்றதுனால தம்பதிகள் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துவீங்க. வியாபாரிகள் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையை அதிகரிப்பீங்க. 2/9 அதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறைஞ்சு உங்களுக்கு தாராள தனவரவு உண்டாகும். நல்லதே நடக்கும். பேச்சை மூலதனமாக கொண்டவங்க வங்கி பணி, ஆடிட்டிங், ஆசிரியர் தொழில், ஜோதிடம் போன்ற துறையில் இருந்தீங்கன்னா தனித்திறமை மிளிரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கூட எளிமையான உணவு சாப்பிடணும், எளிய உடை உடுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. வழக்குகளில் வெற்றி செய்தி கிட்டும். நீண்ட நாள் மனக்குறைகள், ஆயுள் ஆரோக்கியம் தொடர்பான பயம் விலகும். சிலருக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையே இருக்கும். வெளிநாட்டு வேலை முயற்சி சித்திக்கும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களை புகழடைய செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் சேர்ந்து சில புதிய மற்றும் முக்கியமான திட்டங்களில் பொறுப்பை பெறலாம். இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனக்கசப்பு மற்றும் புகார்களை மறந்து ஒரே இலக்கை அடைவதற்கான செயல்பாடுகளை காணலாம். இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. அதனால் உங்கள் ராசி மாணவர்கள் நீங்கள் கல்வியில் சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். அப்போ தான் அனுகூலமான பலன்களை பெற முடியும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணன்னு தினமும் 21 முறை உச்சரித்தாலே போதும். இதுவரை அந்த பதிவில் நீங்கள் கடகராசி என்பர்கள்
சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத முழுமையாக பார்த்தோம். 10/6/2024 16/6/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you.